வெளிநாடு போகிறவங்களுக்கு முயற்சி எடுத்தால் நடக்கும். அதே மாதிரி வெளிநாடு போனவங்களுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 70% பேருக்கு பாருங்கள் அந்த புதன் ஆதித்ய யோகம் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாடு போனவங்களுடைய ஜாதகம் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள், 70% வெளிநாடு போகிற யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடு போயிருப்பாங்க ஒரே கட்டத்திலேயே, அந்த 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் வேணும்னு இருக்கலாம். அதாவது சூரியன் புதன் ஒன்றா இணைஞ்சிருக்கும். அதுதான் புதன் ஆதித்ய யோகம். அது இப்போ இணைகிறாரு 14ஆம் தேதி அன்னைக்கு, ஆவணி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்கு வரார். இது ஒரு அற்புதமான காலகட்டம். 4 விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான தருணம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான யோகம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, ஆவணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், அடுத்தது வந்து பார்த்தா ரிஷப ராசியில், சிம்ம லக்னத்தில், சந்திர பகவானுடைய திசையில் 42 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்தின் 5வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குதா இல்லை பாதகமாக இருக்குதா, அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி காட்டுக்கு எப்படி சிங்க ராஜான்னு சொல்கிறோமோ அதுபோல் வீட்டுக்கே ராஜா யாருன்னா இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் தான். அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், பிடிவாதம் நிறையா இருக்கும், கோபம் நிறையா படுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடிச்சுட்டு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடக்கூடிய ராசி யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான். மனசில் வஞ்சகம் இல்லாத ராசி. பொதுவாக மற்ற ராசிக்காரங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க. அதனால் இந்த உலகத்தில் அவங்கள பிடிக்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரங்க அப்படி இல்லை, மனசில் பட்டது கேட்டுருவீங்க, சொல்லிடுவீங்க. அதனால் மற்றவங்களுக்கு பிடிக்காது. போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? நமக்கு வந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம கையில் ஒப்படைக்கிறது. அந்த மாதிரி தான் இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலைமை. சரிங்களா? மனசுக்குள்ளார வச்சுக்க தெரியாத ராசி சிம்ம ராசி. அப்படி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு இந்த மாதம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, நிச்சயமாக சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலைமை இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. கிட்டத்தட்ட சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் பொறுத்த வரைக்கும் யாருன்னா ஒரு மாத கிரகமே யாருன்னா சூரியன் தான். தமிழ் மாதமாக இருக்கட்டும், ஆங்கில மாதமாக இருக்கட்டும், அதாவது யாருடைய அடிப்படையில் இந்த பலன்களை சொல்கிறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் இந்த பலன்களை சொல்கிறோம். ஏன்னா சூரியன் மட்டும்தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான். எல்லா கிரகம் இடையில தான் மாறுவாங்க. ஆனால் இந்த சூரியன் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. 1ஆம் தேதியிலிருந்து அந்த மாதம் கடைசி நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரே வீட்டில் தான் இருப்பார். சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல்லாகவே மேச ராசியில் இருப்பார். வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் இருப்பார். கடைசியாக கட்ட 1ஆம் தேதி இப்போ நாளைக்கு பிறக்க போகுதுன்னா நைட்டு போய் அந்த வீட்டில் சேர்ந்துருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது முடியும் போது இன்றைக்கி நைட்டில் போய் அந்த மறுபடியும் அடுத்த வீட்டுக்கு மாறிடுவார். அது மாதிரி முழுமையான மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியனோட அடிப்படையில் தான் நம்ம மாத பலன்களையும் சொல்கிறோம். அப்படி பார்த்தா சூரியன் வந்து 12 கட்டத்தில் 12 வீட்டில் இருப்பார். அப்போ இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் தன்னோட சொந்த வீட்டில் வந்து முழுமையாக உட்காருவார். இதுவே ஒரு அற்புதமான காலம். இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்லேயே உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா, அருமையான ஒரு வாய்ப்பு. இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஒரு வீடு வாடகை எடுக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வீட்டில் 1000 குறைகள் இருக்குது. அதாவது பிளம்பர் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ரெண்டாவது பார்த்தா பைப்பு பிரச்சனை, இது போக பார்த்தா செப்டிக் டேங்க் பிரச்சனை, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி மின்சார சார்ந்த பிரச்சனை. அந்தவுடைய அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதில் யார் சரி பண்ணணும்? அதனுடைய ஓனர் வந்து தான் சரி பண்ண முடியும் இல்லைங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அவர் வந்து இந்த மாதத்தில் மட்டும்தான், இந்த ஒரு மாதம் மட்டும்தான் தன் சொந்த வீட்டில் உட்காருவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ தன் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய இந்த சூரியன் உங்களுடைய தேவைகள் என்ன அது பூர்த்தி பண்ணிட்டு போகிறது தான் இந்த மாதம். நிறைய பேருக்கு நிறைய கனவு இருக்கும்.
நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? எனக்கு எப்போ கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியில் வருவேன். இது எப்பயுமே சிம்மராசி ராசிகளுக்கு 95% பேருக்கு இது எதிர்பார்ப்பு உண்டு. கடன் இல்லாமல் கஞ்சி குடித்தா கூட நான் நிம்மதியாக எப்போ இருப்பேன், முதல் கேள்வி. ரெண்டாவது, எனக்கு தொழில் எப்படி இருக்கும், என்னோடய வாழ்வாதாரம் எப்போ மாறும். மூணாவது கேள்வி, எனக்கு எப்போ திருமண யோகம் நல்லா இருக்குது. நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது புத்திர பாக்கியம் எனக்கு எப்படி இருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது போல் ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கி யோசிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு விஷயத்தில் 100% முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இதில் பாதி அதில் பாதியெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம்னா ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி தான் சிம்மராசி. இந்த விஷயம் முடியட்டும், அடுத்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மற்ற ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா இதுவும் எதிர்பார்ப்பாங்க, அதுவும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் சிம்மராசி ராசிகளில் அப்படி கிடையாது. எப்பயுமே ஒரே எதிர்பார்ப்பு தான், ஸ்டேட் பார்வேர்டு தான். அதனால தான் மற்ற ராசிக்காரங்களுக்கு பிடிக்கிறதில்ல. சிம்ம ராசிக்காரங்க கோபப்படுறனா, கத்துறான், பேசுகிறாங்க, அவர் வந்து பிடிச்ச பிடிவாதம், தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே சிம்மராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் ராசியிலேயே உட்காராரு பார்த்தீங்களா. இந்த ஆவணி மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்பு, இப்போ நான் ஒரு பொண்ணு நான் விரும்பிகிட்டு இருக்கிறேங்க, இல்லை நான் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா, சிம்மராசிக்காரவங்க 10 கோடி 12 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 10-12 கோடி பேருக்குமே ஒரே எதிர்பார்ப்பு இல்லை இல்லைங்களா. அவங்கவுங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு வயசு இருக்கும். வெளிநாடு போகிறவங்களுக்கு முயற்சி எடுத்தால் நடக்கும். அதே மாதிரி வெளிநாடு போனவங்களுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 70% பேருக்கு பாருங்கள் அந்த புதன் ஆதித்ய யோகம் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாடு போனவங்களுடைய ஜாதகம் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள், 70% வெளிநாடு போகிற யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடு போயிருப்பாங்க ஒரே கட்டத்திலேயே, அந்த 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் வேணும்னு இருக்கலாம். அதாவது சூரியன் புதன் ஒன்றா இணைஞ்சிருக்கும், அதுதான் புதன் ஆதித்ய யோகம். அது இப்போ இணைகிறாரு 14ஆம் தேதி அன்னைக்கு, ஆவணி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்கு வரார். இது ஒரு அற்புதமான காலகட்டம். 4 விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான தருணம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான யோகம். கவர்மெண்ட் வேலையிலே இருந்தனால சாதிக்க முடியலைங்க, அதாவது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அலுவலக பிரச்சனை தடையாகுது, பேங்கு பிரச்சனை தடையாகுது, ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை தள்ளி போகுது, இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 14ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. சரிங்களா. அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதன் பகவான் 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் 1ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. அது பரவாயில்ல, ஏன்னா இப்போ புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் 14 தேதி வரைக்கும் படிப்பில் கவனம் செதறும். படிப்பு என்ன தான் படித்தாலும், என்ன தான் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் 14ஆம் தேதி வரைக்குமே ஏமாற்றங்கள் மட்டும்தான் கிடைக்கும். படிப்போம் மைண்டில் உட்காராது. நல்லா படிச்சுட்டு இருந்த புள்ள இப்போ படிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் 14ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் உங்கள் ஜென்மத்துக்கு வராரு. அப்போ படிப்பு நல்லாயிருக்கும். சரிங்களா. அதே சமயத்தில் பார்த்தா சுக்கிரன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 18ன்றது இந்த ஆவணி மாதம் 4ஆம் தேதி நைட் என்ன பண்ணுறாருன்னா, கரெக்டான்றது அவர் 12ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவாகவே 12ஆம் இடத்துக்கு வர கிரகம் அந்த கிரகம் வேலை செய்யாதுன்றது ஜோதிட சாஸ்திரம். அப்படி பார்த்தா சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல வரும்போது இந்த கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் போராட்டம், சங்கடங்கள் கொஞ்சம் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பொதுவாகவே அதாவது நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க சொல்கிறது நீங்கள் பிடிக்காது. ஒன்று அப்பா அம்மாவுக்குள்ளார வாக்குவாதம், இல்லை கணவன் மனைவிக்குள்ளார வாக்குவாதம், இல்லை பெற்ற பிள்ளைகளுக்குள்ளார வாக்குவாதம். ஏன்னா சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு வராரு, 4ஆம் தேதி நைட்டு வந்துடுறாரு. அப்போ 5ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சல் இருக்கும், மன சோர்வு இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா, அதாவது இந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு 2வது பாவகத்தில் தான் இருப்பார். அடுத்தது தான் 3வது பாவகத்துக்கு போகிறார். அப்படி போகிற வரைக்கும் பார்த்தா நிச்சயமாக மற்றவங்களால் பார்த்தா உங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை, ஆனால் உங்களால் மற்றவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து வாங்கி கெட்ட பேர் வாங்கின்னு சொல்கிறத விட கொடுத்து தான் பாவின்ற கெட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்குறீங்க. அந்த மாதிரி ராசி தான் சிம்ம ராசிக்காரங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பொதுவாகவே கட்டன்றது புதன் பகவான் வந்து அடுத்தது சிம்ம ராசிக்கு வந்துட்டு அடுத்தது கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி மீண்டும் அவர் தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார்.
அப்படி போயிட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம்லாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியை போயிடுறாரு பார்த்தீங்களா. அதனால் புதன் யோகம் ஆதித்ய யோகத்திலிருந்து தன் சொந்த வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா நிறையா, அதாவது சொந்த வீடு கட்டணும், மண் வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இது மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரிங்களா. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்குன்றது 30ஆம் தேதி மறுபடியும் வந்துடுறார். எங்கே அந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய இப்போ வரார் பார்த்தீங்கன்னா, அடுத்தது கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்துடுவார் 30ஆம் தேதி. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட திருக்கணித முறைப்படி பார்த்தா உங்களுக்கு போன மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு போயிட்டார். அப்படி மீனராசிக்கு போன சனி பகவான் இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கட்டன்றது இந்த அஷ்டமத்து சனியில் நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவேன்றது ஐதீகம். இப்போ அந்த சனி பகவான் ஜூலை 13ஆம் தேதி உங்களுக்கு வக்ரம் ஆகிட்டார். அதனால் பார்த்தா உங்களுக்கு இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்தார். அப்போ மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் பார்த்தா லாப குருவாக உட்காந்து 11ஆம் இடத்துல லாப குருவாக உட்காந்து நிச்சயமாக நல்லது பண்ணுறாரு. அப்போ தனிச்சு பண்ணிக்கிட்டு இருந்த குரு பகவான் அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். அப்போ அந்த சனி பகவான் வக்ரமாகும் போது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அப்படி பார்த்தா இப்போ சனி பகவானும் இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லது கொடுப்பார். குரு பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் கொடுத்த குரு கெடுத்தது சனி பகவான் தான். அந்த சனி பகவான் இப்போ வக்கரத்தில் போனதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், தொழில் மாற்றம், சம்பள உயர்வு, ப்ரமோஷன், இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த கட்டடம் பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, அலுவலக பிரச்சனை, பேங்க் பிரச்சனை, இது எல்லாமே கண்டிப்பாக இதுக்கு மேலே ஓரளவுக்கு உங்களுக்கு தடையில்லாமல் போகும். உங்களோட காரியம் சக்ஸஸ் ஆகும். சரிங்களா. அதனால் முழுமையாக பார்த்தா சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனியிலிருந்து நீங்கள் வெளியில் ஒரு 4.5 மாத காலம் உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு போயிட்டார். அது நிலமை உங்களுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா. அதனால் நீங்கள் என்னென்னா இப்போ 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால, கலஸ்திர ராகுவாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பொது பலனில் இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை. சுய ஜாதகம் எப்படியே நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ராசி பிரகாரம் மாறி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு குரு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். இதுவே மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம்தான். அடுத்தது சனி வக்கரத்துக்கு போனார். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம்தான். அதனால் இந்த 2 டைமுமே உங்களோட வாழ்க்கை, உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா. சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.